ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற சதவீதத்தில் வந்து பகுதி 3. இவ்வளோ நாள் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லி ஒரி பண்ணிக்கொள்ளாதீங்க. தெரியல, இப்போ நியூ இயர், அதில் கொஞ்சம் வெக்கேஷன், அதில் கொஞ்சம் இதெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கொள்ள. இனி தொடர்ந்து ஒரு நாள் கிளாஸ் நடக்கும் போடுவேன். சரி, இப்போ எக்ஸாம் வேறு எது குயிக்காக முடிக்க தனி வேணும். ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது சதவீதத்தில் பகுதி 3. அது உங்களுக்கு நான் ஏற்கனவே 2 சொல்லி தந்துருக்கிறேன், 2 பார்த்துட்டேன். இப்போ இது வந்து 3வது டைப்பில் வந்து பகுதி 3 தான் நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க இப்போ கேள்வியை பார்க்கலாம். ரைட், இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இப்படி ஒரு டைப், அதாவது ஒரு எண்ணின் 60 வீதத்தில் இருந்து 60 கழித்தால் 60 வீதத்தில் இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? அப்போ இந்த ஒரு எண் என்ன என்றதுதான் இப்போ கொஷின். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவோம். இப்போ ஒரு எண்ணுன்னா இப்போ இந்த 100 60 வீதத்தில், இந்த 100க்கு வார 60 வீதத்தில் இருந்து இந்த 60 கழிச்சா விடையும் 60 வரணும். இப்போ கேள்வி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க, ரைட்? இப்படி ஒரு கேள்வி கேட்குறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க 4 விடை தந்துருக்காங்க தானே. அந்த 4 விடையிலையும் ஒரு விடை, இப்போ 60ன்றது வராதுன்றது நமக்கு தெரியும். ஏன்டா இப்படியோ இப்போ ஒரு எண் எடுத்து சதவீதம் கண்டு வரக்குள்ள திரும்ப மறுபடியும் 60ன்றது வராது. அது சும்மா சிம்பிளாகவே தெரியும். இப்போ மிச்சமாக இருக்கிறது 100, 150, 200 இருக்குது. இதில் இப்போ ஃபஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த 100 எடுத்து செஞ்சு பார்ப்போம். சரியா? இப்போ 100 எடுத்து செய்கிறேன்னு சொன்னேன். இப்போ அந்த எண் 100 இருக்கும் என்று சொன்னால் இப்போ என்ன செய்யணும், 100ஓட இந்த 60 வீதத்தை காணப்படும், எத்தனை காணப்படும் அதை நம்ம பெருக்கிறோம். பெருக்கக்குள்ள என்ன செய்யணும், 2 0 கேன்சல் பண்ணணும். பண்ணினா 10 தர 6 பேர், அப்போ 10 6 60. அப்போ இந்த 60 இந்த எண்ணுக்கு இந்த 100ன்ற எண்ணில் வார 60 வீதம் வந்து விட 60. இந்த 60ல் இருந்து இந்த 60 கழிச்சா 60 வரணும். ஆனால் இதில் என்ன வரும், 0 தான் வரும். அப்பா 100 வருமா? வராது. அப்போ அதை கேன்சல் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்போ அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்காங்க, 200. ரைட், அப்போ இந்த 200 பார்ப்போம். 150 விடுத்து 200 பார்ப்போம். சரியா? 200 பார்த்தா 200 அதே மாதிரி 60 2 0 வெட்டும். வெட்டுனா எத்தனை வரும், 20 தர 6, அப்போ 6 ஒரு 6 12, 120 வரும். இப்போ இந்த 200 60 வீதம் 120 கண்டுப்பேன். இந்த 120லிருந்து இந்த 60 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும், 120லேருந்து 60 கழிச்சா விட 60 வரும். அப்போ உங்களோட கேள்வி என்ன, 60 வீதத்தில் 60 கழித்தா 60 கிடைக்கும். அப்போ 200 தான் விடை. 200 60ஆல் பெருக்கினா 2 0 வெட்டினா 20 தர 6 வரும். 6 2 12 120 வரும். 120லேருந்து அந்த 60 கழிச்சா விட என்ன வருது, 60 வரும். விளங்கிட்டா? இப்படி கேள்வி தந்தா விடையில் அவங்க தந்திருக்கிற விடையை வச்சு நம்ம டக்குனு கெஸ் பண்ணி பார்த்தோம்டா ஓகே. சரியா? நம்மளா யோசிச்சோன்னு செய்ய இப்படி அந்த விடைக்குள்ள தான் விட வரப்போகுது, அதை வச்சு பார்த்தா சரி. சரியா? இது போனது ஒரு டைப் 4 கணக்கு. சரியா? அப்போ இன்னொரு கணக்கை பார்ப்போம். ரைட், இப்போ இப்படியும் கணக்கு கேட்கலாம். இப்படி ஒரு கணக்கு கேட்டால் அது எப்படி செய்யறன்றத பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு பெண் கட்டுறாங்க, ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் 5000 எனில் அவரது வருமானம் 30 வீதத்தால் அதிகரித்தால் அவரது புதிய வருமானம் என்ன என்றா, இப்போ கேள்வி என்னதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். இப்போ என்ன, இப்போ இவரது வருமானம் 5000 ரூபாய். இந்த 5000த்துல தான் 30 வீதத்தை அதிகரித்து சம்பளமாக கொடுக்காங்க. அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும், நம்ம இந்த 5000க்கு 30 வீதத்தை கண்டுபிடிக்கணும். இந்த 5000த்துல 30 வீதம் தான் அதிகரித்து கொடுக்காங்க. 5000த்தில் வார 30 வீதத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து வார அந்த வெறுந்தானே இப்போ 5000த்துல 30 வீதம் அதை வந்து இந்த 5000த்துல கூட்டணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு அதிகரிச்சுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விளங்கிட்டா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சரிதானே. ரைட், இப்போ பார்ப்போம். இப்போ அந்த 5000 தர 30 வரும். அப்போ நம்ம 2 0 கேன்சல் பண்ணணும். நம்ம 2 வரும், 500 தர 3 வரும். அப்போ 13 எத்தனை வரும், 5 5 15. அப்போ இந்த 2 0 சேர்த்து 1500 வரும். அப்போ 1500 வந்து இப்போ என்ன செய்யணும், இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்மகிட்ட இந்த 5000 ரூபா தான் நாங்கள் சொன்னேன். இந்த 5000 ரூபாயோட இந்த 1500 கூட்டினா 6500 விட வரும். விட இருக்கா? ரைட், விளங்கிட்டா?
சரியா, சிம்பிளா முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் கணக்கு. ஓகே, ரைட். இப்போ இதை எப்படி கணக்கு? அடுத்த கணக்கு பாருங்க. இதில் பின்ன சொல்லிக்காங்க, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டரா. ஒரு தண்ணீர் தொட்டி என்ற கொள்ளளவு, இதுக்குள்ள கொள்ற அளவு 50 லிட்டரா. இப்போ தற்போது அதில் 30% நீர் தானா காணப்படுது. ஆனால் இதில் 50% நீர் காணணும்னு சொன்னேன், அதாவது இன்னும் காணப்படணும்னு சொன்னேன். இன்னும் எவ்வளவு நீர் இதில் சேர்க்கணும்ன்றது தான் இப்போ கேள்வி. சரியா, இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டா எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். சரியா, ரைட், வாங்க. சரியா, இப்போ இந்த கணக்குல ஒரு தண்ணீர் தொட்டி, அதாவது நம்மளோட போட்டை ஃபில் பண்ணுற டேங்க் இருக்கு தானே, இதில் அளவு தான் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 50 லிட்டர். சரியா, இப்போ இதில் 30 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. அப்போ 50 லிட்டர் தண்ணி நிரப்பணும். அதுக்கு எவ்வளவு வேணும்ன்றது தான் கேள்வி. கணக்கு விளங்கிட்டு தானே. சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ 50லேருந்து இப்போ 50, அதாவது இப்போ இப்படி பாருங்க, இப்போ என்ன 30% தண்ணி தான் இருக்கு. 50% தண்ணி நிரப்பணும். ரெண்டா இந்த 50லேருந்து 30 கழிச்சு எத்தனை வரும்? 20% வரும். அப்போ இன்னும் 20% தண்ணி நிரம்புனா 50% ஆயிரும். சரிதானே. இப்போ இந்த தந்திரிக்கிற அந்த 50% இந்த 30% இருக்கு. 50% வரணும் என்று சொன்னால் இன்னும் 50% இல்லையே, மொத்தம் 50% சொல்லக்குள்ள 30லேருந்து 50 கழிச்சு வரும் 20% இன்னும் நிரப்பணும். அதானே இப்போ இது விளக்கம் விளங்கிட்டு தானே. சரி, அப்படி என்று சொன்னா இது வரைக்கும் விளங்கிட்டு தானே. சரி, இப்போ மொத்தம் 50 லிட்டர். இந்த 50ல் 20% எவ்வளவுன்றதை கண்டுபிடிச்சோம்டா அதுதான் ஆன்சரா வரும். விளங்கிட்டா, ரைட். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ 50 லிட்டர் 50 தர 20 போடும். சரியா, இப்போ இப்படி போட்டால என்ன சொல்ற, 2 சைவரை கேன்சல் பண்ணா 5 தர 2 வரும். அப்போ 2 எத்தனை? 10. அதான் ஆன்சர், 10 லிட்டர். விளங்கிட்டா, அவ்வளவுதான். இதை விளங்கி கொள்ளத்தான் நீங்க டைம் எடுப்பீங்களோ தவிர கணக்க சிம்பிளா போடலாம். என்ன விஷயம் கேட்டிருக்காங்கன்றது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. சரிதானே, விளங்கிட்டு தானே, ரைட். இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு கணக்கு கேட்கலாம். இப்படி ஒரு கணக்கு கேட்டா இப்போ அதாவது என்ன கேட்டிருக்காங்க, 7500 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊரில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர்? இந்த 47% இதுக்குள்ள படிச்சவங்களும் வருவாங்க. சரி, அந்த ஆன்சர்ல இருப்பாங்க படிச்சாக்கள். ஓகே, அவங்க கேட்கறது படிக்காதவங்க எத்தனை பேருன்றதுக்கு சிம்பிளா இப்ப அதை போய் யோசிச்சுட்டு அப்படி இல்லாம இருக்கவங்களுக்கு சிம்பிளா எப்படி செய்யலாம்ன்றது சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. இப்படி கணக்குகள் கேட்டால் ஒரு தொகையை தந்து அதுல இப்படி படிச்சவங்க இத்தனை வீதம் தந்து படிக்காதவங்க எத்தனை பேர், வீதத்தை கேட்கலையே பேரைத்தான் கேட்காங்க. அப்படி கேட்டால் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 7500 பேர் ஒரு ஊர்ல காணப்படுறாங்களாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சவங்களை கண்டுபிடிப்போம். படிச்சவங்களை இப்ப இந்த 47% வீதம் எத்தனை பேரை குறிக்குதுன்றதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதை இந்த 7500 கழிச்சோம்னு சொன்னா கொஞ்சம் படிக்காதவங்க வருவாங்க தானே. படிச்சவங்களை இதுல இருந்து கழிச்சா படிக்காதவங்க வருவாங்க. அது ஓகே, விளங்குது தானே உங்களுக்கு. அது இந்த 7500ல 47 இதை போடுவோம். போட்டு நம்ம 2 சைவரை கட் பண்ணி 75 தர 47 என்ன செய்யணும், பெருக்கணும். பெருக்கணும்னு சொன்னா என்ன விட வரும் சொன்னா 3000 பெருக்கி நீங்க பாருங்க. சரியா, நான் டைம் போக மாட்டேதுக்காக அவங்க செஞ்சு காட்டேன். 3525 வேற. இப்ப நம்ம இதாரு இவங்க யாரவங்க படிச்சவங்க மாறி போட்டிருக்கிற இவங்க படிச்சவங்க தந்திருக்கிற வீதம் படிச்சவங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் இப்ப படிச்சவங்க. இப்ப படிச்சவங்க 3525 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, 3025 கண்டுபிடிட்டோம் படிச்சவங்க. அப்ப மொத்தம் 7500 பேர் சனத்தொகை. இதுல இருந்து 3525 கழிச்சா என்ன ஆன்சர் வரும்? 3975 வரும். அப்ப இது மொத்த சனத்தொகையிலிருந்து படிச்சவங்களை கழிச்சா மிச்சம் இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? இவங்க படிக்காதவர்களாக காணப்படுவார்கள். எவ்வளவு? 3975 முதலாவது ஆன்சர். விளங்கிட்டா? இப்படி ஒன்று தந்தா மொத்தத்துல இருந்து அவங்க தந்திருக்கிற வீதத்துல வார தொகையை கழிச்சு போட்டு பேலன்ஸ் வந்து அதில் இதை கழிச்சுட்டீங்களா? ஓகே, சரியா, ரைட். இப்ப இப்படியும் கணக்கு கேட்கலாம். இந்த கணக்கை அதாவது 25 மாணவர்கள் 72 பேர் கணித பாடத்தில் திறமையானவர்களிலே கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர்? இப்ப நம்ம இதுக்கு மேல் செஞ்ச மாதிரி தான் இதுவும். சரிதானே, ஆனா இதுக்கு சில ஷார்ட் கட் இருக்கு.
சரிதானே? இப்போ இன்னொருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ 25 மாணவர்கள் 72 வீதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர்? இதான் கேள்வி. நம்ம இதுக்கு மேலே செஞ்ச மாதிரி விளங்கிட்டு என்ன சொன்னதெல்லாம் ரைட். எப்படி என்ன சொன்ன இது? ஓகே ரைட், வாங்க பார்ப்போம். சரி, இப்போ அதாவது 25க்கு நம்ம இந்த 72 வீதத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதுல கண்டுபிடிச்ச என்ன வரும்? திறமையானவர்கள் வரும். அப்ப திறமையானவர்களை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதுல இருந்து திறமை அற்றவர்களை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஓகே. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இப்ப 25 + 72 நம்ம பெருக்கணும். சரிதானே? இப்ப பெருக்கணும்னா உங்களுக்கு தெரியும் நம்மட விதி 2 சைபரை கேன்சல் பண்ணணும். ஆனா இங்க 2 சைபர் இருக்கா? இல்ல. அப்ப என்ன? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்ப நம்ம பெருக்கி வர விடையில இருந்து 2 சைபர் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு தசமம் தள்ளி புள்ளி வச்சு முடிச்சோம்னா ஓகே. சரிதானே? சரி, இப்ப இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப 25 + 72 ஐயோ என்ன எழுதலாம்ப்பா, பெரிய கஷ்டம்ப்பா, இப்படி எல்லாம் பெருக்கியலான்னு சொல்லி நினைக்கிறவங்க சம்டைம் இருந்தா உங்களுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தாரேன். சரியா? காரணமா கேட்டுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ரைட். இப்ப 25 கூட நீங்க என்ன தானத்தை பெருக்க போறீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு சைபரை சேர்த்துக்கோங்க. சரியா? இப்ப 25 நீங்க 72 தானே பெருக்க போறீங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு சைபரை சேர்த்து எத்தனை வரும்? 720 வரும். இது 10ஆல பெருக்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க இன்னொரு தரம் எழுதிக்கோங்க, 720. சரியா? எழுதிட்டு இப்ப இந்த 720 அரைவாசி எத்தனை? 360. அதையும் எழுதிக்கோங்க. இப்ப இதை கூட்டின எத்தனை வரும்? 1802 வரும். சரியா? விளங்கிட்டு 1802 வரும். சரியா? ரைட். இப்ப அதாவது உங்களுக்கு 25 + 72 பெருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறவங்க 25க்கு பக்கத்துல என்ன தானம் இருக்கோ அதோட ஒரு சைபரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 120 அந்த சைபரை சேர்த்து இன்னொரு தரம் 2 தரம் அந்த தானத்தை எழுதுங்க. எழுதி 3வது தரம் அந்த நீங்க எழுதின அந்த தானத்தை அரைவாசி ஒரு தரம் எழுதி அவ்வளவத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன விட வருது? 1800. இப்ப நம்ம கடன் ஒன்று இருக்கு. என்ன கடன் இருக்கு? நமக்கு 2 சைபரை கேன்சல் பண்ணணும் ஒரு விதி ஒன்று இருக்கு. அப்ப இதுல 2 சைபரை கேன்சல் பண்ண என்ன வரும்? விட 18. ரைட். இதுதான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 18 என்ன? திறமையான அதாவது 25க்கு 72 வீதத்தை தான் பார்த்தோம் நம்ம. இப்ப இந்த 25 பேர்ல 18 பேர் யாரு? திறமையான மாணவர்கள். ஆனா கேள்வி என்ன? திறமையற்ற மாணவர்கள். அப்ப 25ல இந்த 18 கழிச்சா பேலன்ஸ் என்ன வரும்? எத்தனை வரும் பேலன்ஸ்? 7 வரும். அப்ப இந்த 7 பேர் தான் யாரா வருவாங்க? திறமையற்ற மாணவர்கள் 3வது விட. விளங்கிட்டா? இவ்வளவுதான் கணக்கு. உங்களை விளங்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு. சரியா? பினிஷ். டன். விளங்கிட்டு தானே? ரைட். இவ்வளவுமே நம்ம 6 விதமான கணக்குகள் நம்ம இந்த சதவீதத்துல பார்த்துட்டோம். இதை தவிர வேற ஒரு இதுல உங்களுக்கு வர போறது கிடையாது. அப்படி இதை மென்ஷன் பண்ணித்தான் கொஞ்சம் விரிவா அப்படித்தான் கேட்க போறாங்க. சரியா? விளங்கிட்டு தானே? ஏதாச்சும் விளங்கல ரெண்டு சொன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ரைட். இப்ப நம்ம அடுத்து இனி பார்க்க போறது சுடோக்கு, சதுர நெய்யரி கோலங்களை தெரியும் தானே? அது சுயமாவே நீங்க செய்ய வேண்டியதான். அதுக்கு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. மினிமம் அது மைண்டை ரிலாக்ஸ் பண்ண, அது ஃபுல் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படியான கணக்கு செய்யலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய்.